பிரச்சனை தீர்வதற்கு இந்த நேரம் அந்த நேரங்கிற பிரச்சனை இல்லைங்க. அதாவது இப்போ யாருக்கு நீங்கள் இல்லைன்னா பொதுவாக போக்குவரத்து தொழிலாளிகள் பொங்கலுக்கு போராடுறாங்க, தீபாவளிக்கு போராடுறாங்க மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி அல்ல. இப்போ ஏற்கனவே நாங்கள் போன முறை நவம்பரில் கோரிக்கை வச்சோம், நவம்பரில் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். பேச்சுவார்த்தை நடந்து அது ஜனவரியில் நிற்கிது. இப்போ நாங்கள் மறுபடியும் கொடுக்குறோம். இது அதே மாதிரி நவம்பர் மாதம் நாங்கள் மறுபடியும் கொடுக்குறோம். அது சூழல்கள் காலங்கள் எல்லாமே அரசாங்கம் தள்ளி போடுறது தான் காரணம். பேச்சுவார்த்தை உடனடியாக துவக்கணும். போகிற பேச்சுவார்த்தை எப்போ நடந்துச்சுன்னா ஆகஸ்ட் 27 நடந்துச்சு. ஆகஸ்ட் 27 நடந்த பிறகு செப்டம்பர் ஆச்சு, அக்டோபர் ஆச்சு, 2 மாத காலம் ஆகிப்போச்சு. வழக்கமாக பேச்சுவார்த்தை இப்போ துவங்கின உடனே அடுத்த 10 நாளில் 15 நாளில் நடக்கும். இவ்வளவு பேச்சுவார்த்தை தாமதமாகுவது, இவ்வளவு பேச்சுவார்த்தை நீட்டிப்பது என்பது பிரச்சனையை அரசாங்கம் தான் நீட்டிக்குது. நாங்கள் எங்களை பொறுத்தளவில் பிரச்சனை நாளைக்கே பேசி முடிப்பதற்கு கூட தயாராக இருக்கிறோம். எனவே அரசாங்கம் எல்லா பிரச்சனைகளிலும் பேசி தீர்வு காண வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலை. போக்குவரத்து கழகங்களுடைய சொத்துக்கள், பல்வேறு சொத்துக்கள் அடமானத்தில் இருக்குங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது ஏராளமான பேருந்து நிலையங்கள் எல்லாமே அடமானத்தில் இருக்குங்க. அதாவதுங்க, பொதுவாக எல்லா நிறுவனங்களுமே இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூட வங்கிகளில் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கடன் வாங்கும்போது கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சொத்துக்களை வச்சு தான் வாங்குவாங்க. போக்குவரத்து கழகங்கள் வங்கியில் கடன் வாங்குது. வங்கியில் கடன் வாங்குவது இப்போ கூட அது நேஷனலைஸ் வங்கியில் இருந்த கடனை பூரா டிடிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து வளர்ச்சி நிதி நிறுவனம், இது போக்குவரத்து கழகங்களுக்கு சொந்தமான வங்கி. அந்த வங்கியில் தான் எல்லாத்தையும் அடகு வச்சுருக்காங்க. வேறு நேஷனலைஸ் வங்கியில் கூட கிடையாது. இது என்னென்னா ஒரு லோன் வாங்கும்போது கேரண்டி என்ற அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இது எல்லா நிறுவனங்களுமே செய்கிறது தான். இதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அரசாங்கம் எங்களுக்கு இந்த 16 ரூபாயை கொடுத்தா அந்த பிரச்சனைக்கே தீர்வு உடனடியாக வந்துடும். ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபாய் பற்றாக்குறை பணத்தை கொடுக்க வேண்டும். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்குது. 1 யூனிட் மின்சாரம் தனியாரிடமிருந்து 12 ரூபாய்க்கு வாங்கி பொதுமக்களுக்கு 5 ரூபாய் யூனிட்டு 6 ரூபான்னு கொடுக்கும்போது மீதி இருக்கக்கூடிய 6 ரூபாயை எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அரசாங்கம் கொடுத்துருது. இப்போ சிவில் சப்ளை கார்பரேஷன்லேருந்து அரிசி கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கி மக்களுக்கு இலவசமாக போடப்படுது. சிவில் சப்ளை கார்பரேஷனுக்கு 30 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது. இப்போ நாங்கள் ஒரு கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு 60 ரூபாய் எங்களுக்கு செலவாகுது. 30 ரூபா தான் வருமானம் வருது. ஏன் இந்த 30 ரூபாயை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதை கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக போக்குவரத்து கழகங்கள் இதைவிட மோசமான நிலைமைக்கு போகும். அதை அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது.